பார்க்க போறோம்னா, ஒரு சார் என்ன டவுட் கேட்டிருந்தாரு. சார் நான் வந்து மொபைல் யூஸ் பண்றேன். அந்த மொபைல்ல வந்து கோட் போட்டா எனக்கு வரமாட்டுது. எரர் காட்டிட்டே இருக்கு. எனக்கு தெளிவாவும் தெரியல. ஆனா வீட்ல நான் பிசி வச்சிருக்கேன். நான் பிசில நான் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா பிசில வந்து எனக்கு ப்ராப்பரா எனக்கு வர மாட்டேங்குது. எப்படி பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சாருக்காக நம்ம தெளிவா ஒரு சேனல்ல வந்து என்ன சொல்லலாம், ஒரு வீடியோ எடுத்து ப்ராப்பரா வந்து நம்ம சேனல்ல போலாம். அவங்க சார் பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிசில வந்து கரெக்ட்டா கோட்ட பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சாதாரணமா சொன்ன கோட்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கிற ஹோம் ஆஃப் கோட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்க நீங்க அத ஓப்பன் பண்ண போறீங்க. ஓப்பன் பண்ண உடனே பேஜ் இப்படி தான் வரும். ஸோ அதில நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா கீழ கொண்டு வாங்க. அது கீழ பாருங்க என்ன கோட்டுங்க டிஸ்ட்ரிக்ட் கோட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ண போறீங்க, ஆட்டோமேட்டிக்கா கோட் சர்வீஸ் ஆஃப் ஓப்பன். இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, ட்ரை அகைன் அப்படின்னு கேட்குறேன். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாரி ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டைம் நான் சொல்லிக் குடுத்த மாரி தான் ப்ராசஸ். ஏன்னா சிஎன்ஆர் நம்பர் போட்டீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்ல கேட்டஸ்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பார்ட்டி நேம் இல்ல கேஸ் நம்பர் இந்த மாரி போட்டு நம்ம ஒன் பை ஒன்னா எடுக்கலாம். ஸோ அதே சேம் தான் சார். டிஃபரன்ஸ் எதுவுமே வராது. வாங்க நாங்க எப்படின்னு சொல்லி தரேன். லாஸ்ட் டைம் சொன்ன மாரி தான் நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ட குடுக்க போறீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ட குடுக்க போறீங்க. எந்த கோர்ட்டோட இத போட போறீங்க. போட்டு முடிச்ச அடுத்த செகண்ட் நீங்க கேஸ் நம்பர் குடுக்கணும். உங்களுக்கு நீங்க பார்ட்டி நேம் வச்சு நீங்க சர்ச் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டி நேமு ஏரும் போட்டு எந்த ஏரும் போட்டு கேஸ் பெண்டிங் இருக்கா டிஸ்போஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்சா கோடு போட்டிங்கன்னா வந்துருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து கேஸ் நம்பர் போட போறேன். ஸோ ஏன்னா 2024 வந்ததுனால நான் 2024 சும்மா சாதாரண ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி எப்போ ஆட் ஆயிருக்கும் நேரம். ஸோ குறைஞ்சது இன்னையோட தேதி 12க்கு 21 நாள் ஆகி போச்சு. அதனால கம்பல்சரி நேரம் 10 கேஸுக்கு மேலே ஃபைல் ஆயிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணேன் கேஸ் நம்பர் ஒன்று 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ என்ன பண்ணால் நான் சிவில் கேஸ் எடுக்கிறேன். ஸோ சிவில் கேஸ்னா ஒரிஜினல் சூட்டு சொல்லுவாங்க. ஆனால் S1 போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் S1 போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன் நம்பர் வந்து 1ன்னு போடுறேன். போட்டு எந்த இயர் அப்படின்ட்டா 2024ன்னு போட்டுக்கிறேன். அதில் எனக்கு என்ன கேப்சா கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கேப்சா கோடு டைப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே டைப் பண்ணுங்கள். ஸ்பீடாக டைப் வேணும்னா டைப் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி அப்புறம் ட்ரைகன் சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற கொஞ்சம் மைண்டே வராது. சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம். டக்கு நான் ஓப்பன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகணும் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு சப்போர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைலாக இருக்குது. அதுக்கடுத்து மினிஸ்ட்ரி கோட்டில் ஒரு ஃபைலாக இருக்குது. அந்த ஃபேமிலி கோட்டில் ஒன்று. ஸோ எல்லா கோட்லையும் ஒன்று ஃபைல் இருக்குது. நம்ம எந்த கோட்டை பார்க்க போகிறோம் அது நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்கள் சாரோட பேர் யார் பேரில் ஃபைலாக இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் முருகேசன் கிருஷ்ணமூர்த்தி ஃபைலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்ட்டி நேம் கரெக்டாக கவர் பண்ணிங்க அப்படின்னா ஆனால் ஃபேமிலி கோட் மட்டும் வராது. அது பர்சனல் மேட்ரு அப்படின்னால நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணணும் அந்த கேஸ் சம்மந்தம் இருக்குன்னா நீங்கள் இங்கே பார்க்கணும். ஃபேமிலி கோட்டில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா என்னைக்கு ஏரிங் மட்டும்தான் ஃபேமிலி கோட்டில் பார்க்க முடியும் ஒழிய நீங்கள் ஆப்பில் பார்த்தாலும் சரி கோட் ஆப்பில் பார்த்தாலும் சரி நம்ம சிஸ்டத்தில் பார்த்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் சேம் தான் காட்டும். XSS மட்டும் தான் காட்டும். பார்ட்டி நேமும் ரெஸ்பாண்ட் நேமும் காட்டும். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும்னா எந்த செக்ஷன் வந்து ஃபைல் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னைக்கு வாய்தா அது மட்டும் பார்த்துக்கலாம். என்ன சர்வீஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஆனால் மித்தபடி நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணால் டேரெக்டாக அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ வாங்க நான் என்ன பண்ணேன் ஒன் பை என்ன சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டீங்க. நான் எப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து முருகேசன் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு ஃபைல் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் இயரிங் டேட் எப்போ ஆச்சுன்னா 3 ஜனவரி 2024 ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் இயரிங் எப்போனா 5 பிப்ரவரி 2024 போட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னா அவங்க கேட்டால் சர்வீஸாக இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்வீஸ் வந்து போயிருக்கு இனிமேல் இன்னும் பதில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ் சைடு சொல்லியிருக்காங்க பெட்டிஷன் சைடு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஐஏ போட்டிருக்காங்க. 2 ஐஏ போட்டிருக்காங்க. 2 ஐஏல ஒரு ஐஏ என்ன பண்ணுக்காண்டா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. 2வது ஐஏ என்ன போட்டிருக்காங்க அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அது என்ன ஏன்னா அந்த பெண்டிங் வந்து இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் போயிருக்கு இன்னும் பதில் வரல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் கேஸில் கோர்ட்டில் சரி கோர்ட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆப்பு போட்டு பார்க்குறதுனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசியில் பார்க்குறதுனாலும் சரி ரெண்டுமே சேம் தான் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கலாம். அவசரப்பட்டீங்கன்னா அப்படின்னா ரெண்டுமே எதுலேயும் உங்களுக்கு கற்றுக்கிற முடியாது. உங்களுக்கு இதை பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுலேயும் மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மறுபடியும் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாய் பாய்.
இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபைலிங்ல எப்படி பேமெண்ட் பண்றது அத பத்தி பார்ப்போம். இந்த டாபிக் ஏன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு எல்லாமே என்னமோ பேமெண்ட் வரைக்கும் ப்ராசஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவீங்க. ஆனா பேமெண்ட் எங்க பண்றதுன்னு தெரியாது. எப்படி பண்றது மகன்னு தெரியாது. ஏன் சொல்றேன் அப்படிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஃபைலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேட்கும். என்ன கேட்குன்னா, நீங்க கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா கேஸில் ஆட்டோமேட்டிக்காக எந்த டேஸ்டேக் அவங்க எந்த இது ஆட்டோமேட்டிக் ஒன் பை ஒன்னாக கேட்கும். ஆட்டோமேட்டிக் சிவராக கிருமலா அப்படின்னு கொடுக்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க. நீங்கள் சப்மிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நம்பர் ஓப்பன் ஆயிரும். அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மை கேஸ்னு ஆப்ஷன்லாம் ஆட் ஆகிக்கிறோம். ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணி கொண்டுட்டே வந்துடுவீங்க. ஃபைலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் கொண்டு அந்த ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபைலிங் ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் இங்கே காட்டவே மாட்டாங்க. பார்த்தீங்களா, எதுலையுமே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து நின்றுவீங்க. ஒன்றுமே புரியாது. கண்ணை விட்டுட்டு காயில் விட்ட மாதிரி நின்றுவீங்க. நீங்கள் டப்புன்னு சப்மிட் பண்ணுறே கேஸ் என்ன பண்ணால் டப்புன்னு என்ன பண்ணுறேன் சார், நான் என்ன சார் ஸ்டாம்பு எல்லாமே ஒட்டிட்டு சார், கோர்ட் ஃபீ அமௌண்ட் எல்லாமே ஸ்டாம்பாக ஒட்டிட்டேன் சார், அப்புறம் என்ன சார் என்ன வந்து ரிட்டர்ன் போடுறாங்க அப்படின்ட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வக்காலத்து மட்டும்தான் செட்டு மட்டும்தான் ஸ்டாம்பாக எடுத்துக்கிடுவோம். நீங்கள் கொடுக்குற கோர்ட் ஃபீ அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து எனக்கு வந்து இஃபை அமௌண்ட்டாக தான் வேணும், ஸ்டாம்ப் அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஒரு கேஸ் நான் ஃபைல் பண்ணேன். ஃபைல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சார் நாங்கள் வந்து நீங்கள் வந்து வக்காலத்தோட செட்டு மட்டும் தான் சார் எடுத்துக்கிடுவோம், நீங்கள் மித்த செட்டோட அமௌண்ட் வந்து ஃபீ பண்ணுறது எதுவுமே நாங்கள் எடுத்துக்கிற மாட்டோம் சார். நீங்கள் வக்காலத்தோட வந்து இருக்கிற 10 ரூபா ஸ்டாம்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோர்ட் இது பேட்டா அமௌண்ட்டாக இருந்தாலும் பெட்டிஸ் அமௌண்ட்டாக வந்து எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி இஃபை அமௌண்ட்டாக நீங்கள் கட்டி கொடுங்க சார் அப்படின்ட்டாங்க. நானும் சொன்னேன், மேடம் நான் எல்லாமே வைக்கணும் ஒட்டிட்டேன் மேடம், ஒட்டிங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சு உங்களை அப்லோட் பண்ணிட்டேன், என்ன மேடம் பண்ணுறது, தாராமல் நீங்கள் ஒட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் அதில் கணக்கில் எடுக்க மாட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணி இஃபைல் அமௌண்ட் பண்ணி இது கணக்கில் காட்டுங்க அப்படின்ட்டாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து என்ன சொன்னால் அதில் பேமெண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்லோட் கொடுத்து அப்புறம் தான் எனக்கு அப்ரூவல் ஆச்சு. அதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு படக்கூடாதுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணீங்கன்னா கோர்ட் ஃபீ அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா வக்காலத்து மட்டும் ஸ்டாம்பை வந்து வக்காலத்து செட்டில் ஓட்டுங்க. மித்த எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் மொத்தமாக கூட இஃபை அமௌண்ட்டாக கட்டுங்க. இஃபை அமௌண்ட் எப்படி கட்ட நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நீங்கள் ஃபர்தராக பண்ணி ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருங்காலத்து எல்லாமே இஃபைலிங் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ்ன்ட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் குட்டிக்கான போட்டு அடித்து இது பண்ணாலும் இஃபைலிங் வந்து மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கஷ்டமாக இருந்தாலும் சிம்பிள் தான். ஆனால் என்னோட சேனல் நான் ஒன் பை ஒன்னாக இஃபைலிங் பற்றி தெளிவாக சிம்பிளாக போடுறேன். நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இஃபைலிங் இப்படி தான் அப்படின்னு நினச்சிருவீங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இஃபைலிங் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க, அவ்வளோ கஷ்டமாக கிடையாது. உங்களுக்கு இடையில உங்களுக்கு எதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அப்படியே முடியலை அப்படின்னா நான் டேரெக்டாக என்னோட சிஸ்டத்தில் கண்டுபிடி என்டிசிக்குன்னா உங்களுக்கு கிளாஸே ஃப்ரீயாக எடுத்து தரேன். நீங்கள் என்ன கவலைப்பட வேணாம். ஸோ இஃபைலிங் ஏன்டா என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நிலைக்கு வந்திருப்போம். அதனால அந்த கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போகும்போது இந்த சாதாரண இஃபைலிங்னால வந்து நம்மளோட குவாலிஃபிகேஷன் வந்து இது பண்ண வேணாம், அவங்களே தீர்மானிக்க அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கிற வேணாம். நம்ம இஃபைலிங்கை நம்ம கற்றுக்கலாம் தாராளமாக. ஸோ வாங்க நான் என்ன பண்ணுறேன்னா இஃபைலிங் பேமெண்ட் எப்படி சொல்கிறதுன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இஃபைலிங் எல்லாம் வக்காலத்து இஃபைலிங் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பார்த்தீங்க ஈவெண்ட் ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்துடுங்க. அதில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்ட்டா என்ன கேட்குன்னா மை கேஸ் அப்படின்னு கேஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் காட்டு. அதில் என்ன கேட்டுன்னா உங்களுடைய புது வழக்கா அல்லது உங்களை முன்னாடி உள்ள கேஸ் அப்படின்னு. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணால் புது கேஸ் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க என்ன ஏற்கனவே ஒரு கேஸ் ஆயிருப்பாங்க, வக்கீல் அவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க, அதை நம்ம ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா புது கேஸ். நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அது மை கேஸ், அவ்வளோ சிம்பிள். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் என்ன பண்ணால் மை கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணால் மை கேஸ்னு ஆப்ஷன் வந்துடுது. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கேஸோ அந்த கேஸை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த கேக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மென்ஷன் பண்ணணும். அதில் நீங்கள் 4-5 பார்ட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டும் அப்படின்னா இத்தனை பார்ட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டி நீங்கள் கொடுக்க மாட்டேன் அவங்க பேர் காட்ட ஆரம்பிச்சு. அதில் 4-5 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒரு ஆள் கொடுத்தா கூட போதுமானதான், அதுக்கான 4 பேர் அமௌண்ட்டையும் காட்டு பேரை காட்டுங்கள. ஸோ நான் பேரை கொடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக பேர் கேன்சல் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்குறோம், ஃபோன் நம்பர் கேட்குறீங்க, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஃபோன் நம்பரில் உங்களுக்கு டவுட் வரலாம், நான் பார்ட்டி நேம் தான் கொடுக்கலாமா இல்லை என்னுடைய நேம் கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் தாராளமாக உங்கள் நம்பரையும் கொடுத்துக்கலாம் அல்லது உங்களோட பார்ட்டி நேம் அட்வொகேட் இல்லாட்டா உங்களோட கிளைண்ட் நம்பரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு சம்மந்தம் பிரச்சனையே கிடையாது.
ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் ஓடிபி போகும். அந்த ஓடிபி அவங்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிளைம் நம்பர் தாராளமாக கொடுத்துக்கலாம். இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸாக ஒன்று. அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்ரின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சொன்னேன் இல்லை அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் டைமே. அந்த நம்பரை நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி கொடுத்து அடுத்த செகண்டே என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன சொன்னால் பேமெண்ட் ப்ராசஸ் நின்றோம். நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன கேட்கணும், கியூஆர் கோட் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்களா அல்லது என்னென்னா யூபிஐடி மூலமாக பே பண்ணுறீங்களா கேட்கும். அதில் நீங்கள் என்ன இருக்கோ கியூஆர் கோட்னா ஆட்டோமேட்டிக்காக கியூஆர் கோட ஸ்கேனிங் ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம ஃபோன்பேயில் எப்படி பே பண்ணுறோமோ ஒரு கடையில் கொண்டு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு எப்படி பே பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பேமெண்ட் ஆகிடும். அந்த பேமெண்ட் எடுக்கக்கூடிய பிலிப்ஸ் இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபீலிங்ஸ் மாதிரி வந்துடுங்க. உங்கள் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அந்த கேஸை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபைலிங் கொடுத்துட்டு அந்த கேஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு போட்டு அந்த பேமெண்ட்டில் ஸ்லீப் பண்ணி அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் இது தேவையில்லாதான், ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேஃப்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இஃபோனில் பேமெண்ட் பண்ணுறது எவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்டா நம்மளோட எல்லாருமே ஒன் பை ஒன் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம்.